இன்றைக்கி வந்து நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச நாள். அது வேணால் உண்மைதாங்க. ஆனால் வீட்டு பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வேணால் கொஞ்சம் சிந்திக்கிற வேண்டிய விஷயந்தான். நான் காலையிலே என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். எங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் நாங்கள் தான் சமைக்கணும், கல்யாண நாள் வந்தாலும் நாங்கள் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். தீபாவளி, பொங்கல் எதை வந்தாலுமே நாங்களே தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவருமே ரிப்பீட் பதில் கொடுத்துட்டு தான் போனார். எங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் நாங்கள் வேலைக்கு தான் போகணும், கல்யாண நாள் வந்தாலும் நாங்கள் வேலைக்கு தான் போகணும், தீபாவளி, பொங்கல் எதை வந்தாலுமே நாங்கள் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வேணால் உண்மைதாங்க. அவங்க சைடு உள்ள நியாயத்தையும் யோசிக்கக்குள்ள நல்லா தான் இருக்குது. ஆனால் என்றைக்காவது இருந்தாலும் வீட்டு வேலைகள் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைச்சாலும் வந்து பெண்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சொந்தமாக எங்கள் மரத்தில் இருந்த வாழைக்காய் தான் இது. அதை அறுத்துட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா நேற்றுக்கு ஊர்லேருந்து வந்திருந்தால அதை அறுத்துட்டு வந்து எனக்கு 4 காய், எங்கள் அக்காவுக்கு 4 காய் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் பஜ்ஜி செஞ்சுருந்தேன். பஜ்ஜி உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.